Hi students, welcome back to our channel. This is Priya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல exercise 11.1 ஓட question number 7 பார்க்க போறோம். இந்த எக்ஸசைஸ்க்கான complete series உங்களுக்கு descriptionல கொடுக்கிறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. A chord of a circle of radius 12 cm subtends an angle of 120 degree at the center. Find the area of the corresponding segment of the circle and values கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, நம்மளுக்கு ஒரு சர்க்கிளில் ரேடியஸ் என்ன கொடுக்குறாங்க, 12 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட ஆங்கிள் எவ்வளோ, 120 டிகிரி. அந்த கார்ட் சப்டெண்ட் பண்ணுற ஆங்கிள் 120 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இப்போ ஒரு ஏரியா ஆஃப் செக்மெண்ட் கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இது வந்து நீங்கள் ஒரு கம்ப்ளீட் செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கம்ப்ளீட் செக்டாரில் ஒரு கார்டு வரையும். இப்போ இந்த கார்டுக்கும் இந்த ஆர்க்குக்கும் இருக்கிறது தான் செக்மெண்ட். இதில் நம்மளுக்கு எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? இப்போ இந்த ஏரியாவை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், ஏரியா ஆஃப் செக்டாரில் மேலே இருக்கிற ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை மட்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏரியா ஆஃப் செக்மெண்ட் கிடச்சிடும். ஸோ இப்போது ஏரியா ஆஃப் செக்மெண்ட் ஃபார்முலா எழுதுங்க. ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இதுதான் நம்மளுக்கு என்னது, ஏரியா ஆஃப் செக்மெண்ட்டோட ஃபார்முலா. இப்போ நான் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் சொல்கிறேன். ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக இந்த மாதிரி சம்ஸில் நம்மளுக்கு தீட்டா வந்து 60 டிகிரி அப்படின்னு கொடுத்தா என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம, ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். இப்போ 60 டிகிரி இருக்கிறது ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா அதோட ஏரியா என்ன அர்த்தம், √3/4 a². அந்த ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே தீட்டா வந்து நம்மளுக்கு 90 டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம், இது ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ணுவோம், பேஸும் ஹைட்டும் ஈஸியாக எடுத்து, ரேடியஸ் தான் பேஸும் ஹைட்டும் வரும், அதை அப்படியே எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இப்போ இந்த சம்மில் பாருங்கள், 60யும் இல்லை 90யும் இல்லை, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 120 டிகிரி. ஸோ அதர் தென் 60 and 90 எந்த ஆங்கிள்ஸ் கொடுத்தாலும் இந்த சம்மை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ட்ரையாங்கிளை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில் உங்களுக்கு ஆங்கிள் வந்து 120 டிகிரி அண்ட் அதோட ரேடியஸ் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ இப்போ அது ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைகிறேன். இப்போ இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வந்து 90 டிகிரியில் தான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா கட் ஆகும். ப்ளஸ் இந்த 120 டிகிரி உங்களுக்கு எப்படி பிரியும், இப்போ ரெண்டு பக்கம் ரேடியஸ் இருக்குது. இந்த 120 டிகிரின்றது இந்த ரெண்டு பாதியுமே பாதி பாதியாக பிரியும். ஸோ அப்போ 60 டிகிரி வருமா, ஒரு ஹாஃப் இன்னொரு ஹாஃப் 60 பிரியும். ஸோ இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு அண்ட் ஹைபாட்னியூஸ் 12. இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், பேஸும் ஹைட்டும் வேணும். இப்போ இதில் பேஸ் எது, ஹைட் எது, நம்மளுக்கு இங்கே கீழே இருக்கிறது பேஸு அண்ட் சென்டரில் வர்றது தான் என்னது, ஹைட்டு. ஸோ இப்போது நீங்கள் பேஸ் அண்ட் ஹைட் வேணும்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற பேஸ் எப்படி கண்டுபிடிப்போம், இது பி இது ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டிக்னோமெட்ரியில் சாப்டர் 8ல என்ன சொல்லியிருக்கோம், சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். நான் அதுக்கு உங்களுக்கு பிரின்சிபல் சொன்ன ஞாபகம் இருக்கா, ஸோ கேட்டோ. இது வந்து இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இந்த வேல்யூஸ் தெரியணும். ஸோ கேட்டோ, ஸோனா என்ன அர்த்தம், சைன் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ சைன் எழுதுங்க, சைன் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். இப்போ இந்த இடத்துல ஆப்போசிட் என்னது, நம்மளுக்கு பேஸு, ஹைபாட்னியூஸ் என்னது, ஹைபாட்னியூஸ்ன்றது 12. ஸோ இப்போ பேஸ் பை ஹைபாட்னியூஸ் 12 எழுதிக்கோங்க. இப்போ சைன் 60 டிகிரியோட வேல்யூ என்ன, இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனில் 2 ஹிண்ட், ஒரு 2 ட்ரிக் சொல்லியிருக்கேன். அந்த ட்ரிக் வச்சு இந்த √3/2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப தரவாக தெரியணும். இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிங்க. இப்போ பி அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம், இந்த 12 இந்த பக்கம் கொண்டு போகலாமா. ஸோ இந்த 2 இங்கே 6 டைம்ஸ் வருது. ஸோ அப்போ பியோட வேல்யூ என்ன, பி ஈக்குவல் டு 6√3. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ பேஸ் தெரிஞ்சிருச்சு. இதே தீட்டாக்கு பக்கத்தில் அட்ஜசன்ட் இருக்குமா, அதை வச்சு ஹைட் கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ cos 60 எழுதுங்க. cos 60 டிகிரி ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். CAH இல்லையா, அப்போ அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். இப்போ cos 60 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், 1/2 ஈக்குவல் டு h/12. இப்போ 2ம் 12ம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 6 வருமா. அப்போ ஹெச்சோட வேல்யூ என்ன, 6. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பேஸும் ஹெச் ஹைட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கே பேஸ் பாருங்கள், 6√3 சென்டிமீட்டர் வந்திருக்கு. பட் நம்மளுக்கு பேஸ்ன்றது என்ன, ஒரு பாதி தான் 6√3. அதாவது இந்த ஒரு ஹாஃப் தான் வந்து நம்மளுக்கு என்னது, இந்த பெர்பெண்டிகுலர் பண்ணும்போது இந்த ஒரு ஹாஃப் தான் நம்மளுக்கு 6√3. அப்போ இன்னொரு 6√3யும் சேர்ந்தா டோட்டல் எவ்வளோ நம்மளுக்கு, இது இந்த கார்டோட டோட்டல் லென்த் வந்து 12√3. அதுதான் என்னது, நம்மளோட பேஸ். அவசரப்பட்டு போய் 6√3ன்னு எழுதக்கூடாது.
ஏன்னா ஒரு பாதி எடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு தான் நம்ம என்ன போட்டிருக்கோம் 6√3 பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டல் ட்ரையாங்கிளுக்கு 12√3 தான் வந்து பேஸ். ஸோ நமக்கு இப்போ என்ன தெரியுது, பேஸ் 12√3 தெரியுது அண்ட் ஹைட்டு 6 சென்டிமீட்டர் தெரியுது. ஸோ இப்போ இந்த பேஸும் ஹைட்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த 6 சென்டிமீட்டரையும் வச்சு நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ 120 டிகிரி கொடுக்குற சம்ஸ் எல்லாமே நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இப்படி தான் சால்வ் பண்ணோம். அதாவது அதர் தென் 60 and 90 நீங்கள் எது கொடுத்தாலும் இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹிண்ட்டை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. 120, 150 எது கொடுத்தாலும் சரி, அந்த தீட்டா ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக சால்வ் பண்ணும். இப்போ ஏரியா ஆஃப் செக்டார் எழுதுங்க. ஏரியா ஆஃப் செக்டாரோட ஃபார்முலா என்ன, தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஹாஃப் பேஸ் இன்டூ ஹைட். ஹாஃப் இன்டூ பேஸும் ஹைட்டும் நம்ம கண்டுபிடிச்சோமா. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. தீட்டான்றது என்ன, 120 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்டூ பை என்ன கொடுத்துருக்காங்க, 3.14 கொடுத்துருக்காங்க. ஸோ 3.14 இன்டூ ஆர் ஸ்கொயர் எவ்வளோ, 12 இன்டூ 12 மைனஸ் 1/2 இன்டூ 12 இன்டூ 12 சாரி 12√3 இன்டூ நம்மளுக்கு கண்டுபிடிச்ச 6. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, 120 டிகிரியும் 360 டிகிரியும் கட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ 12ம் 36ம் கட் பண்ணால் 3 டைம்ஸ் வரும். அண்ட் 3யை 12ஓட கட் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு 2 இதுவும் கட் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ் வருது. இப்போ 4 12s are 48 வருமா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம 48 இன்டூ 3.14 பண்ணிங்கன்னா 150.72 மைனஸ் 36√3 வருது. இப்போ நம்மளுக்கு 36 இன்டூ √3க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1.73 கொடுத்துருக்காங்க. ஸோ 1.73 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் பாருங்கள், 150.72 மைனஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 62.28. இப்போது இது ரெண்டுத்தையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 88.44 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஏரியா ஆஃப் செக்டார் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், ஏரியா ஆஃப் செக்மெண்ட்டு 88.44. ஸோ இப்போ இந்த மாதிரி இது நார்மலாக நம்ம செக்மெண்ட் யூஸ் பண்ணுற அதே மெத்தடு தான். செக்டாரில் ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணோம். பட் இந்த ஹிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 60னா ஈக்குவலேட்ரல், 90னா ரைட் ஆங்கிள், 120 கொடுத்தாங்கன்னா பர்பண்டிகுலர் பைசெக்டார் பேஸ் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதோட இந்த 7th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 8th சம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.